அப்போ தேவனை தேடுகிறவன் இல்லைன்னா அப்போ எவ்வளோ பேர் நான் பார்க்குறேனே, எங்கெங்கேயோ போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, நடந்தே போகிறாங்க எவ்வளோ தூரம்லாம் கடவுளை தேடி. இங்கே யாரோ ஒருத்தர் வந்திருக்காருன்னு அவரை தேடி போகிறாங்க, அங்கே இன்னொருத்தர் வந்திருக்காருன்னு அவரை தேடி போகிறாங்க. அவங்க போகாத புண்ணிய ஸ்தலங்கள் கிடையாது, தேடாத இடம் கிடையாது. தேவனை தேடுகிறவர் இல்லைன்னு சொல்லுது. எவ்வளோ பேர் தேடுறாங்களே. ஆமாம், தேடுவாங்க, வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தேடுவாங்க, சத்தியத்தை தேடுவாங்க, தேவனை தேடுவாங்க, கடவுள் இருக்கிறாரான்னு தேடுறதெல்லாம் இருக்குது. ஆனால் உண்மையான ஜீவனுள்ள தேவனிடத்தில் மட்டும் வரமாட்டாங்க. எல்லா மூடத்தனத்தையும் நம்புவாங்க. தலையில நிலைனா கூட நிற்பாங்க, தொங்குனா கூட தொங்குவாங்க, உருள் பெறலுன்னா கூட பெறலுவாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஜீவனுள்ள தேவன் அவர் சொல்கிறத மட்டும் கேட்கவே மாட்டார்கள். அதுதான் உலகத்தில் இருக்க மனுஷருடைய நிலைமை. அதாவது மனுஷன் என்ன பண்ணுறான், அவன் உள்ளம் கடவுளை உற்பத்தி பண்ணுற உள்ளம் அவனுக்கு அவனுக்கேற்ற மாதிரி கடவுளை உண்டாக்கிக்கிறான். கடவுள் இவனை உண்டாக்கினார் அவருடைய சாயலின்படி. இப்போ இவன் கடவுளை தன்னுடைய சாயலின்படி உண்டாக்குறான். நல்லா கவனிங்க, கடவுள் யாரை மாதிரி உண்டாக்குனார், இவனை அவரை மாதிரி உண்டாக்குனார். இப்போ இவன் உண்டாக்குறான் கடவுளை. எப்படி? இவன் வசதிக்காக. அப்போ இவன் என்ன வேணுமோ செஞ்சுக்கலாம் இல்லையா, எல்லா தப்பும் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் வாழ்ந்துக்கலாம். இவனே ஒரு கடவுளை உண்டாக்கிட்டு அந்த கடவுள் எதுதான் கேட்குறாரு அவ்வளோதான் ஆக்கும், இவர் எப்படி வணங்கிக்கலாமாக்கும்னு இப்படி இவன் உண்டாக்கி வச்சுட்டு அவன் வணங்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அது அவனுக்கு வசதியாக இருக்குது. அவன் குற்றங்களை செஞ்சுக்கிட்டு அவன் பாவங்களை செஞ்சுக்கிட்டு அதில் வாழ்கிறதுக்கு இது வசதியாக இருக்குது. அதனால் கடவுளை உண்டாக்குகிறதுல மனுஷன் ரொம்ப பெரிய ஆள்.